ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து காலையில் டிஃபனும் மதியத்துக்கு லஞ்சும் ரெடி பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து இது வியாழக்கிழமை, இன்றைக்கி காலையில் எடுத்தது தான். இன்றைக்கி வந்து குக்கரில் தான் நம்ம வந்து கொஞ்சம் வேலைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் முதல்ல குக்கர் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து காலையிலைக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தான், அதனால் 3 எடுத்திருக்கேன். 2 பல்லாரி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து முதல்ல இந்த குக்கரில் உருளைக்கிழங்கை வந்து கழுவிட்டு வேக போட்டுடலாம். இதை முதல்ல வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கழுவிட்டேன். குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டா போதும். அந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் 2 3 நம்ம கட் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமாக வந்துடும். இந்த குக்கரோட கைப்பிடி பார்த்திங்கன்னா அடிக்கடி லூஸ் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ மூடி போட்டு விசில் வச்சுருக்கேன். குக்கர் வந்து இது நம்ம ஆன்லைனில் வாங்கினது தான். நம்ம நேரடியாக பார்த்து வாங்கினோன்னா இன்னுமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து அடிக்கடி இந்த கைப்பிடி மட்டும் லூஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னுமே கொஞ்சம் ஒருவேளை நல்லா ரேட்டு கூடினதுக்கு வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. நான் வந்து கொஞ்சம் ஆஃபரில் வாங்கினது தான். அதனால் கைப்பிடி அடிக்கடி லூஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடையில் வாங்கின குக்கர்லாம் அந்த அளவுக்கு லூஸ் ஆகாது. அதையும் வந்து நான் அடிக்கடி டைட் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இப்போது கோதுமை மாவு வந்து கொஞ்சம் தான் இருந்தது. ஒரு கப்பு தான் இருந்திருக்கும். எங்களுக்கு 3 பேருக்கு சாப்பிட்றதுக்கு சரியான அளவுக்கு இருந்து. அதில் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து இல்லை ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த பூரிக்கு மட்டும் கொஞ்சம் மாவு பிசையும்போது இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கிடணும். நம்ம வந்து சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சோம் அப்படின்னா தான் பூரி வந்து நல்லா உஃபலாக வரும். இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை நல்லா உருட்டி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு மிச்ச வேலைகளை வந்து பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் காலையிலே அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன். அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது. நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே பெட்டில் கிடந்து உருண்டு உருண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சேன். ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட் ஆகிட்டு. கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக தூங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக முழிப்பு வரும். லேட்டாக தூங்குறதுனால எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நான் எந்திரிச்சு வந்து அதுக்கப்புறமா குளிச்சுட்டு மிச்ச வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது. நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போது இதில் வந்து இன்னும் வெங்காயத்தை தோல் உரித்து கழுவி வச்சுட்டேன். கொஞ்சம் மல்லி இலைலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு தக்காளி இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி வந்து அடுத்த நாள் சமையல் பண்ணுறதுக்கு தக்காளி எல்லாம் வாங்கணும். இப்போது இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 விசில் வந்ததும் நான் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்ச வேலைகள் பார்க்க போகிறேன். இப்போது வந்து இன்றைக்கி மதியத்துக்கு லஞ்சு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு 1 கப் அரிசி மட்டும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து 2 தண்ணி கழுவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட போகிறேன். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த அரிசி தான். இது அப்படியே ஒரு பக்கம் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன். இனி வந்து நம்ம இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு முதல்ல வந்து பல்லாரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பல்லாரியும் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வேலைகள் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 6:15 ஆகியாச்சு. இன்னும் பிள்ளைங்க வந்து எந்திரிச்சு வரையில. நான் வந்து சத்தம் கொடுக்க அவள் சவுண்டு தந்துட்டு அதுக்கப்புறமா தூங்கிட்டே இருக்கா. அதனால் சத்தம் போட்டு எழுப்பிட்டு வந்தாச்சு. இன்னுமே ஒரு 2 டைம் கூப்பிட்டுட்டு எந்திரிக்கலன்னு வைங்களேன், எனக்கு பயங்கரமாக கோபம் வரும். அதனால் எந்திரிச்சு கீழே வந்துட்டாங்க. இப்போது இந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி 4 பச்சை மிளகாயை 2ஆக கீறி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டாலும் அது வந்து துண்டு துண்டாக இருக்கும், வாயில் கடிப்படும் அப்படின்ட்டு வீட்டில் வந்து பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டோன்னா அதில் உள்ள நாரெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும். நல்லா சின்ன சின்னதாக இருக்கும்போது வதக்கும்போது தெரியாது.
இப்போ வந்து இந்த விசில் இறங்கிடுச்சு. குக்கர ஓப்பன் பண்ணிட்டு, நான் மறுபடியும் உடனே இந்த கேஸ் கட்டர தண்ணியில நல்லா நனச்சுக்கிட போறேன். ஏன்னா, அடுத்தது வந்து சாப்பாடு இந்த குக்கர்ல தான் வைக்க போறேன். அதனால, அதே தண்ணியில நனச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க மட்டும் எடுத்து கொஞ்சம் குளிர்ந்த தண்ணியில போட்டு விட்டுறலாம். ஏன்னா, உடனே தோல் உரிச்சுட்டு நம்ம வந்து சமையல் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா பண்றதா இருந்தா, அப்படியே வந்து வச்சுட்டு பாத்துரலாம். கொஞ்சம் லேட்டா தோல் உரிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதனால நான் வந்து இப்போ உடனே உரிக்கணுங்கிறதுனால தண்ணியில போட்டு வச்சுட்டு, தோலெல்லாம் உரித்து அதை வந்து சின்ன சின்னதா மசிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போவும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, கொஞ்சம் கடுகு சேர்த்துறலாம். நம்ம நார்மலா சேர்க்குற மாதிரி. அந்த கடுகு வந்து வெடிச்சதும் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துட போறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். இப்போது வந்து அத நல்லா சிம்ல வச்சு தான் நம்ம வந்து அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அது நிறம் மாறாத அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த துருவி வச்சுருக்க இஞ்சியும் முதல்ல சேர்த்து 2 கலர் கலந்துட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் நம்ம வெங்காயமும் சேர்த்து கலந்து விட்டுருவோம். இது வந்து லைட்டா உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விடலாம். ரொம்ப நைஸா வதங்கணும் அப்படிங்கிற மாரி அவசியம் இல்ல. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்குனா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு, இது வந்து வதங்கிட்டு இருக்க டைமில, நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஒரு சின்ன கப்பில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாம கலந்து எடுத்து வச்சுக்கிட போறேன். இந்த கிழங்கு மசாலா வந்து கொஞ்சம் கிரேவியா வர்றதுக்காக இந்த மாரி கடலை மாவுல தண்ணி விட்டு கலந்து நம்ம இதில சேர்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு மற்ற மசாலாக்கள் எதுவுமே சேர்க்கறதில்ல. மிளகாய் மட்டும் தான் அப்படிங்கிறதுனால 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியா தான் இருந்தது. நார்மலா சாப்பிட்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா, இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு. இத வந்து ஒரு 1/2 கப் அளவுல இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இதில சேர்த்துக்கிட போறேன். சேர்த்துட்டு இந்த தீ வந்து அதிகமா எரியக்கூடாது. ஏன்னா அந்த கடலை மாவு தீ அதிகமா எரிஞ்சதுன்னா, உடனே கட்டியா உறைய ஆரம்பிச்சுரும். அதனால மிதமான தீயிலே வச்சுட்டு, அப்படியே நல்லா கலந்து விடலாம். இது இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகும். இந்த டைமில நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கடலை மாவு வந்து நல்லா கெட்டியா அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா திக்காயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு அதையும் இதில் சேர்த்துடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துடணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கா இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டேன். இந்த மசாலா வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதில் நம்ம இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நம்ம வத்துற வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுட்டு, மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இப்போ வந்து கொஞ்சம் மல்லி இலை வந்து கட் பண்ணி எடுத்துட போறேன். அந்த கிழங்கு மசாலா வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் ரெடியாகி வந்ததும், இந்த மல்லி இலையை வந்து தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். அடுத்தது வந்து அந்த அரிசியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து குக்கரில் தான் வைக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரே ஒரு பல்லாரி வந்து நல்லா நீள வாக்கில் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டு தூவி ஒரு பக்கம் இறக்கி விட்டுறலாம். இதுக்கு மேலே கெட்டியாகுனா கொஞ்சம் நல்லா இருக்காது. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நான் வந்து இது போதும் அப்படின்ட்டு இறக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த குக்கரை வந்து இந்த பக்கம் வச்சுட்டேன். ஒரு பல்லாரி கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது கூட இன்னுமே 2 பச்சை மிளகாய் வந்து நான் கீறி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ இந்த குக்கர் வந்து நல்லா சூடாகுனதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, இதில் வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கிட போகிறேன். இது வந்து வாசனைக்காக. அளவு வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஒரு வெரைட்டி ரைஸு கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய காய்கறிகள் எதுவுமே போடாமல், இது கொஞ்சம் அந்த வெஜ் பிரியாணி டைப்லேயும் இருக்கும், தக்காளி சோறு அந்த டைப்லேயும் இருக்கும். இந்த மாதிரி வந்து எப்போமாவது அவசர டைமில் வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த மசாலாக்கள் வந்து நல்லா பொரிஞ்சதும்,
வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன். அது வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம மிச்ச பொருட்கள் வந்து சேர்த்துடலாம். இப்போது தக்காளியும் சேர்த்துட்டேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்துறணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு, இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, நான் வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்பு மசாலா இருக்கு இல்லையா? அதில சேர்த்துட போறேன். நீங்க வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி இருந்தாலும் சேர்த்துடுங்க. இது இல்லன்னா அது சேர்க்கலாம். நல்லாயிருக்கும். நான் வந்து இதுவே சேர்த்துட்டேன். இதில வந்து இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு, இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி 1 டம்ளர் வந்து அரிசி வச்சுருந்தோம். அதுக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து நம்ம இது கொதிக்கிற டைமில் உப்பு எல்லாமே பார்த்துட்டு சரியா இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து மூடி போட்டு ஒரு விசில் வச்சிடலாம். நார்மலா பெரிய குக்கர்ல இருந்தா 1 விசில் வச்சா போதும். நான் இந்த குக்கர்ல 2 விசில் வந்து வைப்பேன். எனக்கு அப்ப தான் இந்த சாப்பாடு வந்து நல்லா பஞ்சு போல வெந்தது போல இருக்கும். நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய அரிசி எந்த மாரி இருக்குமோ, அதுக்கேத்த மாரி பண்ணிடுங்க. பாஸ்மதி அரிசியிலயுமே இந்த சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மல்லி இலையும் தூவி இத வந்து மூடி போட்டாச்சு. இந்த இந்த பக்கம் ஸ்டவ்ல வந்து மாத்திரலாம். இனி அடுத்த பக்கத்தில வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. குக்கர் வச்சிருக்கனால நமக்கு இடைஞ்சலா இருக்கும். அதனால இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு பாத்திரத்தில கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி வந்து சூடாகட்டும். இதில நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் வந்து சேர்த்துட போறேன். மீல் மேக்கர் வந்து 2 சைஸ் உண்டு பாருங்க. பெரிய சைஸ் இருக்கும் இல்லையா? இது வந்து சின்னது இந்த கொண்ட மாதிரி இருக்கும். அது தண்ணியில சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகுனதும் இத சேர்த்துட்டு ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து நல்லா ஊறிட்டுருக்கும். அந்த டைமில நம்ம அடுத்த வேலைகள வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் அந்த பாத்திரம் இருக்குது பாருங்க, இத அப்படியே கையோட அலசி ஒரு பக்கம் ஒதுக்கிரலாம். இது வந்து இடைஞ்சலாவே இருக்குது. 1, 2 பாத்திரம் இந்த இடத்துல அழுக்கா இருந்தாலே. அதனால அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்டு நம்ம லைட்டா நீட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலைகள் செய்யும்போது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பூரி கட்டை எடுத்து வச்சு பூரிக்கு தேய்க்கணும். இந்த கூடை வந்து கொஞ்சம் தூசி ஆயிட்டு அதையும் கழுவி எடுத்துட்டேன். ஏன்னா, இதில வந்து இனிமே இந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம தண்ணி வடிக்கிறதுக்கு இதில வச்சிடலாம் அதுக்காக. கொஞ்சம் வேஸ்ட் எல்லாமே குப்பையில கொண்டு போட்டாச்சு. நீட்டாயிட்டு பாருங்க இந்த இடம். இவ்வளோ தான் வேலை. நம்ம வந்து கொஞ்சம் அவசரமா இருந்தாலுமே இந்த இடத்த அப்பப்போ கொஞ்சம் நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிரும். இப்போ வந்து அந்த மீல் மேக்கர் வந்து நல்லா சூடாவிட்டு தண்ணியில அத ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டேன். அந்த பூரிக்கு மாவு பெசஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா? அத எடுத்து இன்னும் ஒரு டைம் வந்து நல்லா கைகளால அழுத்தி பெசஞ்சிட்டு, அதுக்கப்புறமா பூரி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரும் வந்து விசில் வந்துட்டு. அப்போ சாப்பாடும் ரெடி ஆயிட்டு, அடுத்தது வந்து நமக்கு பூரி தேய்ச்சுட்டு, அந்த மீல் மேக்கர் வந்து ஊற நனைய போட்டிருக்கேன் இல்லையா? அத வந்து நம்ம பொரிச்சு எடுத்தா போதும், வேலை ஈஸியா முடிஞ்சிரும். காலை டிஃபனுக்கும், மதியம் லஞ்சுக்கும் 2மே நமக்கு ஒரே டைமில முடிஞ்சிரும். இனி வந்து நம்ம அந்த மாவு வந்து நல்லா பூரியா தேய்ச்சு எடுத்துடலாம். இந்த பூரிக்கு வந்து நம்ம கோதுமை மாவு கூடலாம் கொஞ்சம் ரவை சேர்க்கும்போது நல்லா புசு புசுன்னு வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு இல்லாம நல்லா பிக்கும்போது நல்லா சாஃப்ட்டா அழகா வரும். அந்த மீல் மேக்கர வந்து நான் நல்லா சூடா இருக்கிறதுனால ஒரு கரண்டியில வச்சு எடுத்துட்டு 2 டைம் வந்து நல்லா தண்ணியில அலசி, அதுக்கப்புறம் இந்த பிழிஞ்சிட்டு இந்த கூடையில வந்து போட்டு விட போறேன். அப்போ அது தண்ணியெல்லாம் வடிஞ்சதும் ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்த வேலைகள வந்து பார்த்துறலாம். பூரி தேய்க்கிறதுக்காக அத வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு பக்கத்தில எண்ணெய் வந்து நல்லா சூடா விட்டு, இப்போ நல்லா பூரிய வந்து தேய்ச்சுட்டு, இந்த மாரி 2 கையிலயும் வச்சு நல்லா தட்டி விட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் மாவு வச்சு தேய்ச்சிருப்போம் இல்லையா? அந்த மாவு அதிகமா இருந்ததுன்னா, எல்லாமே கீழ வந்துரும். அதுக்காக அந்த மாரி தட்டி விட்டுட்டு, பூரிய பொரிச்சு எடுத்துற வேண்டியது தான். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா தான் ஊத்தியிருப்பேன். ஏன்னா, அ நெறைய எண்ணெய் சேர்த்தாலும், அத நம்ம வந்து பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப வேஸ்ட்டா போனது போல இருக்கும். இப்போ நார்மலா கொஞ்சமா தான் நம்ம பூரி செய்றோம். அதுக்கேத்த மாரி கொஞ்சம் அ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஊத்தி பொரிச்சு எடுத்துக்கிடலாம். நான் வந்து மொத்தமே ஒரு 11 பூரி தான் உருட்டி இதில வந்து பொரிச்சு எடுத்திருந்தேன். இப்போ வந்து நம்ம முதல்லே சுடறக்கூடிய இந்த பூரியெல்லாம் நல்லா புசு புசுன்னு வரும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அடியில போனதும், அது கொஞ்சம் சப்பலா தான் வரும். அதனால தான் பூரி சுடும்போது எப்பவுமே நெறைய எண்ணெய் ஊத்தி சுடுவாங்க. ஆனா நான் வந்து சரி நமக்கு என்ன நம்ம கடையா வச்சிருக்கோம். நம்ம வீட்டுக்கு செய்றோம். ஏதோ
1, 2 நல்லா வந்தா போதும். அந்த மாரி ஒரு சில நேரத்தில தோணும். இப்போ வந்து நல்லா வர்றதெல்லாம் பிள்ளைங்களுக்கு குடுத்துருவேன். ஏன்னா, அவங்க வந்து நல்லா அந்த குண்டு குண்டா இருக்குது அப்டின்னா, அத விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ கடைசியில சுடுவோம் இல்லையா, அந்த பூரி, அது வந்து நான் சாப்பிடுற மாரி பார்த்துடுவேன். இப்போ பாருங்க கடைசியில இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கு. ஆனா, நான் கடைசி சுட்டு எடுத்ததுமே நல்லா தான் வந்திருக்கு. இப்போ மிச்சம் கொஞ்சம் எண்ணெய அந்த ஒரு டம்ளர்ல வடிச்சுக்கிட போறேன். இதில கொஞ்சமா எண்ணெய் மட்டும் வச்சிருக்கேன். அ இந்த எண்ணெயில நான் வந்து இந்த மீல் மேக்கர் இருக்கு பாருங்க, இத நல்லா தண்ணி இல்லாம புழிஞ்சிட்டு இதில சேர்த்துட போறேன். இப்போ நமக்கு அந்த பூரி சுட்ட பாத்திரத்திலேயே இந்த மீல் மேக்கரையும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கிட போறோம். அப்போ பாத்திரமும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆவாது. ஒரே வேலையில முடிஞ்சிரும் இல்லையா? அதனால நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பூரி பொரிச்ச எண்ணெய், அது வந்து நமக்கு அடுத்தது ஒரு அப்பளம் பொரிக்க, அப்படி இல்லைனா மீன் பொரிக்க அந்த மாரி எடுத்துடலாம். நம்ம ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு டைம் வந்து தாராளமா யூஸ் பண்ணிடலாம். அதனால அதையும் வேஸ்ட் பண்ணாம வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டு, அதையும் நான் வந்து ஒரு பக்கத்தில எடுத்து வச்சுட்டேன். அந்த மீல் மேக்கர வந்து நல்லா எண்ணெயில கலந்து கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இது ஒரு அரை பக்குவத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம். முதலே மசாலா சேர்த்தோம் அப்படின்னா, சீக்கிரமா அந்த சட்டியில ஒட்டி ஒட்டி கரியிற மாதிரி இருக்கும். அது இல்லாம இந்த மீல் மேக்கர் பாருங்க, இதுலயுமே எண்ணெய் வந்து அடியில இல்ல. நான் அப்படியே நல்லா பெரட்டி பெரட்டி தான் எடுத்துட்டு இருக்கேன். சிம்ல வச்சு செய்யலாம். நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் குறைவா வச்சு செய்யக்கூடிய இந்த மாரி பொருட்கள் எல்லாமே சிம்ல வச்சு நம்ம பொறுமையா செஞ்சோம் அப்படின்னா, நல்ல நிதானமா வெந்து வரும். அது எண்ணெயும் ரொம்ப குடிக்காது, நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் இருந்ததுன்னா, பிள்ளைங்களே இதே போல செஞ்சு சாப்பிட்ருவாங்க. ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல காலையில டிஃபனுக்கு பூரி வந்து செஞ்சுருக்கோம். அதுக்கு கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்பவே நல்லா இருந்தது. அ அதுக்கப்புறமா நம்ம வந்து மதியம் லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விடுறதுக்காக வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி கொஞ்சம் மசாலாக்கள் போட்டு குக்கரில் வந்து ரெடி பண்ணேன் வெரைட்டி ரைஸு. ரொம்பவே நல்லா இருந்தது. இது கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்றதுக்காக மீல் மேக்கர் பொரியல் வந்து பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.